ஆகாஷ்வாணி 101.4 இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இயன்முறை மருத்துவர் பிசியோதெரப்பி குறித்து நம்முடன் இயன்முறை மருத்துவரான நந்தகுமார் அவர்கள் இருக்காங்க. தொடர்ந்து உங்களுக்கும் பிசியோதெரப்பி தொடர்பான நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகள் நம்மளோட கிட்ட கேட்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 2499 2499 மற்றும் 29860038 என்ற எண்களுக்கு கால் பண்ணுங்க. ஓகே, ஸோ வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஸோ ரொம்ப நாளமாக நேயர்களும் நானும் உங்களோட வருகைக்காக காத்துக்கிட்டே இருந்தோம். ஸோ ஃபிசியோதெரப்பி எந்த மாதிரியான டிசீசஸ்க்கு இல்லை நோய்களுக்கெல்லாம் செய்யப்படும்? ஓகே, ஃபிசியோதெரப்பின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மருந்தில்லா மருத்துவம். ஓகே, என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பெயின் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவோம். பெயின் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டு வலியாக இருக்கட்டும், ஷோல்டர் பெயினாக இருக்கட்டும், எல்போ பெயினாக இருக்கட்டும், ஒரு வலிக்கான மருந்தில்லாத மருத்துவம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, எஸ். இது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கோப் ஆஃப் ஃபீல்ட்ஸ்லேயும் இருக்குது. ஆர்த்தோபெடிக் கண்டிஷன்ஸில், நியூரோலஜிக்கல் கண்டிஷன்ஸ், லைக் கைனகாலஜி கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆர்த்தோபெடிக்னு பார்க்கும்போது நீங்கள் மூட்டு வலியாக இருக்கட்டும், லைக் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அண்ட் ப்ரீ ஆப்ரேட்டிவ். ஸோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், ஆப்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கட்டும். ஸோ நியூரோலஜிக்கல் கண்டிஷன்ஸ் பார்க்கும்போது ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 100 பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதில் ஒரு 20 பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் தான் இருக்காங்க. பேரலைசிஸ் ஆனவங்க, அவங்கள முடியாமல் இருக்கிறவங்கள ஃபுல்லாக நம்ம ரெக்கவர் பண்ணி எப்படி படுத்துட்டு பெட் ரிடன் டு வாக் பண்ணி அவங்க மொபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒர்க் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஃபிசியோதெரபிஸ்டாக. ஓகே, சூப்பர். ஸோ எவ்வளோ துறைகள் இருக்கும்பொழுது நீங்கள் குறிப்பாக இந்த ஃபிசியோதெரப்பி அப்படின்ற ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா லைக் மற்ற ஸ்கோப்ஸ் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு இதில் எதனால் இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா, நான் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு ஒரு இன்ஜுரி ஆச்சு ஃபுட்பால் விளையாடும் போது. ஸோ அந்த இன்ஜுரி அப்போது என்னால் நடக்கவே முடியாதப்போ ஒரு இப்போ டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர் மெடிசன் தான் கொடுத்தாங்க. பட் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் என்னோட மூமெண்ட்ஸை ரீகெயின் பண்ணி வலியை சரி பண்ணிவிட்டு என்னை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ எனக்கு ஆரம்பித்தது அந்த இன்ட்ரெஸ்ட். ஓகே, சூப்பர். ஸோ நேர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. எஸ். ஹலோ, வணக்கம். 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 நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து பேசுறேன். எஸ் சந்திரசேகர், உங்களோட கேள்வியை நீங்க கேட்கலாம். டாக்டர், இந்த பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கும் பொழுது ரெக்கவரி ரேஷியோ அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கோ அதற்கு ஏற்றாற் போல அமையும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ இந்த பிசியோதெரப்பி அப்படிங்கிறது ஒருத்தருக்கு கை உடைஞ்சிருக்கு, ஃப்ராக்சர் அப்படிங்கும் பொழுது நம்பர் ஆஃப் வீக்ஸ் பிசியோதெரப்பி ஒரு இளைஞருக்கும் ஒரு முதியவருக்கும் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்குமா? அண்ட் அதுல சொல்லி கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் அப்படிங்கிறதுல மாறுபடுமா? அண்ட் எலும்பு கூடுதலுக்கும் பிசியோதெரப்பிக்கும் அதாவது அந்த ஸ்விங் மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் பழைய அளவுக்கு அந்த ஹைட்டா கை தூக்க முடியாத அளவிற்கு காரணம் சரியா பிசியோதெரப்பி அப்படிங்கிறது ஆபரேஷனுக்கு அப்புறமா கொடுக்கப்படலை அப்படிங்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் டாக்டர். கண்டிப்பா. ஸோ உங்களோட டவுட் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு யங்ஸ்டருக்கும் ஒரு எல்டரி பீப்புளுக்கும் ரெக்கவரி ரேஷியோ எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. அண்ட் ரெக்கவரி ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்குறீங்க. ஸோ இப்போ போஸ்ட் ஆப்ரேட்டிவில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ண இப்போ ஷோல்டருக்காக ஒரு ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற போது ஸோ டே 1 டே 2லேருந்தே நீங்கள் மொபிலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சரி, ஓகேங்களா. மொபிலைஸ் பண்ண ஆரம்பிச்சு ரெகுலராக சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸ், ஃபிசியோதெரப்பி சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் அந்த எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது உங்களோட பழைய கை அன்அஃபெக்டட் ஹேண்ட் மாதிரியே உங்களோட அஃபெக்டட் ஹேண்டு வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. பட் டிலே பண்ணக்கூடாது. நீங்கள் எவ்வளோக்கு சீக்கிரமாக நீங்கள் அந்த எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ணுறீங்களோ, எனக்கு வலி சரியானதுக்கப்புறம் தான் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் ஆப்ரேட் பண்ணதுலேருந்தே நீங்கள் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்லாவே இருக்கும். ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது வரும். கண்டிப்பா இருக்கும். எஸ். ஓகே. அண்ட் இப்ப சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் அடிபட்டிருக்கு அப்படிங்கும் பொழுது 2 பேருக்கும் 2 வீக்ஸ், இளவயர்க்குனா பெரியவங்களுக்கு 3 வீக்ஸ் அப்படின்னு கொடுக்குறோமா, இல்லைன்னா இதுல எந்த டிஃபரன்ஸ்? பிசியோதெரப்பில 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்னு கிடையாது. டிபெண்ட்ஸ் அப்பான் த பேஷண்ட்ஸ் கண்டிஷன். எப்படி அவங்களுக்கு என்ன வலி இருக்குது, அந்த வலிக்கு எவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணணும். ஃபிசியோதெரப்பியில் 2 விதமாக இருக்குது, எலக்ட்ரோ தெரப்பி அண்ட் எக்ஸசைஸ் தெரப்பி. அந்த வலிக்கு ஒரு முதுகு வலி, இடுப்பு வலின்னு வராங்கன்னா அதுக்கு நாங்கள் 2 விதமாக பார்ப்போம். எலக்ட்ரோ தெரப்பி தேவைப்படுமா அவங்களுக்கு? எலக்ட்ரோ தெரப்பின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐஎஃப்டி, அல்ட்ராசவுண்ட், அந்த மாதிரி தெரப்பிஸ் இருக்குது. அந்த எலக்ட்ரோ தெரப்பி கொடுப்போம். இல்லை அவங்களுக்கு எக்ஸசைஸ் வேணுமா, அந்த எக்ஸசைஸ் தெரப்பி எவ்வளோ நாளுக்கு தேவைப்படும், ஃபிசியோதெரபிஸ்டோட சூப்பர்விஷனில் பண்ண வேண்டியதாக இருக்குமான்றத பொறுத்து. ஸோ 2 days தேவைப்படலாம், இல்லை 2 weeks தேவைப்படலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த பேஷண்ட் கண்டிஷன், அவங்களோட மசிலுக்கு ஏற்ற மாதிரி. தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ.
தொடர்ந்து நிறைய நேர்களும் லைனில் வந்துக்கிட்டே இருக்காங்க சார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களே நிறைய முறைகள் இருக்குது ஃபிசியோதெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த முறை இந்த பேஷண்ட்டுக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுறது யார்? ஸோ டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் படி நீங்கள் பண்ணுவீங்களா, இல்லை உங்களுடைய சஜஷனும் அதில் இன்வால்வ் ஆயிருக்குமா? ஸோ கண்டிப்பாக ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்ற போது ஃபிசியோதெரபிஸ்டாவே நாங்கள் அசஸ் பண்ணுவோம். ஒரு பேஷண்ட் வந்துட்டாங்கன்றதுக்காக எடுத்த உடனே கொடுத்துட மாட்டோம். ஒரு பேக் பெயின் வராங்கன்னா அந்த பேக் பெயின்கான ஸ்பெஷல் டெஸ்ட் எங்ககிட்ட இருக்குது. ஸோ ஒரு வலி இது வந்து நரம்பு சம்மந்தப்பட்டது இருக்குமா இல்லை தசைகள் சம்மந்தப்பட்டதா அப்படின்றத நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கு என்ன வைத்தியம் தேவைப்படும்ன்றதை நாங்கள் பார்ப்போம். ஸோ சில இப்போ டாக்டர்ஸ் ஆர்த்தோபெடிஷன்ஸ் இருக்காங்க, நியூரோலஜிஸ்ட்டும் நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ரெஃபர் பண்ணதுக்கப்புறமும் நாங்கள் செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இந்த முறை தேவைப்படுமான்ற செக் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வைத்தியம் கொடுப்போம். ஓகே. ஸோ இப்போது நீங்கள் பார்க்குற முறைகள்லேயே வந்து எந்த முறை வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கீங்க? ஸோ ஏன்னா ரீசெண்டாக வந்து இந்த ஷாக் வைக்க ஃபிசியோதெரபிஸ்ட்டை போனால் ஷாக் வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பெரியவங்க வந்து சொல்கிறாங்க. அதுலேருந்து எனக்கு ரொம்ப நரம்பு தளர்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ரொம்ப ரெகுலராக இப்போ சமீபமாக வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் எந்த மாதிரியான தெரப்பியை வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இல்லை ஒரு சிலர் வயசுக்கு இது இவங்க சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைங்களா இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சில மாதிரியான தெரப்பி இருக்குது, இல்லை பெரியவங்களுக்கு வந்து இது ப்ரிஃபர் பண்ணுவோம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த ஷாக்ன்றதை வந்து அதை பற்றி நான் பேசணும். அது ஷாக் கிடையாது, இட் இஸ் அன் இன்டர்ஃபரன்ஷியல் தெரப்பி. தசைகளோட வேலையை நம்ம கரண்ட் மூலயமா பண்ண வைக்கிறோம். என்னென்னா மசில்ஸை பிடிச்சு விடுறது. நம்ம நார்மலாக ஒரு வலிக்கு நம்ம பிடிச்சு விடுவோம், பிடிச்சு விட்டு மசாஜ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி தான் அந்த கரண்ட்ன்றது வந்து தசைகளை பிடிச்சு விட்டு அந்த இடத்துல ரத்த ஓட்டத்தை சீராக்கும். ஸோ அது கரண்ட்டுக்கும் நம்ம ஷாக்குக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அது தசைகள் பிடிச்சு விட்டு ரத்த ஓட்டத்தை சீராக்கும் போது நார்மலாக அந்த வலி குறையும். பட் நான் ஆஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட்டாக என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நிறைய பேஷண்ட்ஸ்க்குனா, ஐஎஃப்டியாக இருக்கட்டும், எந்த எலக்ட்ரோதெரப்பி மொடாலிட்டிஸாக இருக்கட்டும், அது உடனடியாக அந்த டைமுக்கு வலியை குறைக்கிறதுக்கு மட்டும்தான். த பெர்மனன்ட் சொல்யூஷன் இஸ் எக்ஸசைஸ். நான் எல்லாருக்கும் எக்ஸசைஸ் பயிற்சிகளை சொல்லி தருவேன். அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் பெர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு குறிப்பிட்டு 2 வாரம் 3 வாரம் அப்படின்னு சொல்லிட்டு சிகிச்சைகள் கிடையாது. அது எந்த முறையாக இருந்தாலுமே சரி, அது எலக்ட்ரிசிட்டி எது முறையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சொன்னீங்க. ஸோ ஹவ் லாங்? ஸோ நீங்கள் பார்த்த பேஷண்ட்ஸ்லேயே வந்து எந்தன வரையும் அதிகமான நாட்கள் வந்து இது வரையும் போயிருக்கு? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து வருஷ கணக்காலாம் வந்து ஃபிசியோதெரப்பி கிட்ட போயிட்டுருக்கேன், வாரத்தில் 2 நாள் 3 நாள்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த மாதிரியான ரேர் கேசஸில் எவ்வளோ நாள் வரையும் அது எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது? ஸோ ரேர் கேசஸ்ன்றத விட இப்போது சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்டரி ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க அது ஒரு அடிக்ட் ஆகிட்டாங்க. ஐஎஃப்டின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் படுத்துட்டு இருக்கும் போது உங்களுக்கு அந்த வலிக்காக ஒரு 4 எலக்ட்ரோட்ஸ் வச்சு அந்த வைப்ரேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு மக்கள் அடிக்ட் ஆகிடுறாங்க. எனக்கு வலி இருக்கும் போது நான் போய் அது ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சுட்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அது எல்லாமே டெம்பரரி சொல்யூஷன்ஸ் தான். இந்த பெர்மனன்ட் சொல்யூஷன் எக்ஸசைஸ். அது ஃபிசியோதெரபிஸ்ட் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் மக்களுக்கு. ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு சிரமத்தினால இதுக்கு போவாங்க, ஒரு நாள் வச்சுட்டு வந்து அந்த வலி குறையுது, திருப்பியும் அந்த வலி கண்டிப்பாக வரும். வலி முழுமையாக சரியாகணும்னா எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் தொடர்ந்து வந்து தெரப்பிஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க, சில பேஷண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ஒரு எஸ்டிமேட் பண்ணுறீங்க, ஒரு 3 வாரத்தில் வந்து உங்களுக்கு இது குணமாகணும், இந்த ஒரு ப்ரெஷருக்கோ இல்லை இந்த ஒரு எக்ஸசைஸ்க்கோ குணமாகணும்னு நீங்கள் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. பட் அப்படி ஆகாமல் போகும் பட்சத்தில் என்ன பண்ணுவீங்க? ஸோ நீங்கள் சொல்கிறது புரியுது. ஸோ ஒரு வலின்னு வருதுச்சுன்னா அந்த வலியை வந்து 2 வகையாக பிரிப்போம். ஸோ அக்யூட் கண்டிஷன், க்ரானிக் கண்டிஷன்ஸ். அக்யூட்னா இப்போ புதுசாக ஆரம்பிச்சது, ஒரு வாரத்துலையோ 2-3 நாளையோ ஆரம்பிச்சது. ஸோ க்ரானிக்ன்றது ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ எனக்கு ஒரு மாதமாக இருக்குது, 6 மாதமாக இருக்குன்றது இருக்குது. ஸோ அக்யூட் கண்டிஷன்ஸில் நாங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் பண்ணுவோம். அந்த தெரப்பிஸ் கொடுத்தும் வலி சரியாகாதுன்ற பட்சத்தில், ஆகலைன்ற பட்சத்தில் நாங்கள் டாக்டர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஆர்த்தோபெடிஷன்ஸ் ஆர் நியூரோலஜிஸ்ட்க்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்கள போய் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு வருவாங்க. ஓகே சார். ஸோ இப்போது ஃபிசியோதெரப்பிக்கும் மெடிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஸோ டிஃப்ரென்ஸ் இயன்முறை மருத்துவம் அப்படின்றதுல எக்ஸசைஸ் வந்துடுச்சு. ஸோ ஒரு வலிக்கு மாத்திரை போடுறதோ இருந்தாலும், ஸோ மாத்திரை போயிட்டு அது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த வலியை சரி பண்ணும். ஓகே. அது ஒரு மருந்துக்கும் இவ்வளோ நேரம் தான் அந்த வேலை செய்யும்ன்ற இருக்கும் வலிக்கானது. பட் ஃபிசியோதெரப்பின்றது எக்ஸசைஸ். ஸோ வலி எதனால் வருதுன்னு கண்டுபிடிச்சி அந்த வலியை முழுமையாக சரி பண்ணுறதுக்கு உடற்பயிற்சி கொடுத்து எக்ஸசைஸ் பண்ணி அந்த வலியை சரி பண்ணுறோம். இதுதான் அந்த மருந்துக்கும் ஃபிசியோதெரப்பிக்கும் உள்ள டிஃபரன்சஸ். ஓகே சார். ஒருத்தவங்க லைனில் காத்திருக்காங்க, யார் எங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். சென்னை 7லேருந்து அபுதாய் பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க சார். வயசு 42 மேடம். முழங்கால் வலிக்குது மேடம். படிக்கட்டில் என்ன அப்படியே உசிரே போகிற மாதிரி இருக்குங்க மேடம். தூங்க முடியல. ஓகே, கண்டிப்பாக நம்மளுடைய ஃபிசியோதெரபிஸ்டுக்கான பதில் கொடுப்பாங்க. தேங்க்யூ ஃபார் காலிங். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் முழங்கால் வலி சார். எப்போத்துலேருந்து இருக்குது சார் அந்த வலி? 3 வருஷமா இருக்குங்க சார். 3 வருஷமா இருக்குது. என்ன வேலை செய்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
ஸ்கிரீன் பிரிண்டிங் சார், உட்காந்து வேலை செய்யறது. உட்கார்ந்து வேலை செய்கிறது. ஸோ வலி வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? வலி பிடிச்ச லைக் வந்து குத்துற மாதிரி இருக்குங்களா, இல்லை என்ன மாதிரி இருக்குது? வலிக்குதுங்க சார். புரியல சார். படிக்கட்டு ஸ்டெப்ல படி ஏறும் போது வலி இருக்குது. உங்களோட வயசு தெரிஞ்சுக்கலாமா? 42 சார். 42. ஓகே சார். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டரோ இல்லை ஃபிசியோதெரபிஸ்ட்டோ பார்க்கணும் சார். பார்த்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? பாத்துருக்கீங்க சார். மாத்திரை போட்டா இதாகுது, அப்புறம் வலி இதாகுது. ஃபிசியோதெரப்பி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? பண்ணேன் சார். பண்ணீங்க. என்ன பண்ணாங்க ஃபிசியோதெரப்பியில் உங்களுக்கு? அந்த இது ஹீட் மாதிரி பண்ணாங்க. ஓகே ஓகே. ஸோ கண்டிப்பாக அது மட்டும் வேலை செய்யாது சார். எக்ஸசைஸ் பண்ணணும். ஒரு 40 வயசுக்கு மேலேயே நம்மளோட மூட்டுகள் தேய்மானம் ஆரம்பிச்சிடும். தேய்மானம் ஆரம்பிக்கும் போது கூட நம்ம தசைகளும் வந்து வீக் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் பண்ணும் போது கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் சார். ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து எனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் வேண்டாம், எனக்கு எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுங்க, நான் எக்ஸசைஸ் பண்ணி நான் சரியாகிறேன்னு கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சரி சார். Thank you, ஓகே sir. சார். Thank தேங்க்யூ you. தேங்க்யூ. அடுத்த நேயர்கள வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், கேளுங்க. சார் வணக்கம். சொல்லுங்க சார். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் வலது இடையில இருந்து ரொம்ப வலிக்குது 4 மாசமாவே. வலது கால்ல இருந்து இடுப்புல இருந்து வலிக்குது. இடுப்புலேருந்து வலி இருக்கு. எப்பத்துலேருந்து இருக்கு சார் இந்த வலி? 4 மாசமா நான் ஹோட்டல்ல வேலை செய்யறேன் சார். ஹோட்டலில் நின்றுட்டு வேலை செய்கிறீங்க? முதல்ல நடந்து நின்று இப்படி செய்யலாம். ஓகே ஓகே. அந்த வலி எப்படி இருக்கும் சார்? உங்களுக்கு தொடையிலேருந்து கீழே இறங்குற மாதிரி இருக்குமா? அது ஒரு பக்கமா அப்படியே தொடையில இருந்து லைட்டா அங்கங்க முட்டி லைட்டா. ஓகே. இந்த வலினால உங்களுக்கு தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுமா சார்? ஆமா, நைட்டில் தூங்குறது கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட பக்கத்தில் இருக்க ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் பாருங்கள் சார். இல்லை உங்களோட பக்கத்தில் ஆர்த்தோபெடிஷனை பாருங்கள். நீங்கள் சொல்கிற வலி பார்த்தீங்கன்னா சயாட்டிக்கான்ற ஒரு கண்டிஷன் மாதிரியும் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும் சார். எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் நடக்கலாம் சார். ரொம்ப நேரம் நிற்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் சார். ரொம்ப நேரம் நிற்கிறது இந்த வலியை இன்னும் அதிகப்படுத்தும். ஸோ ஒரு அரை மணி நேரம் நிற்கிறீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாவது உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும். ரொம்ப நேரம் நிற்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். திருக்கோளூர் ராஜா. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். ஓகே சார். ஸோ தொடர்ந்து கேள்விகள் வந்துட்டு இருக்கும் பொழுது, இப்போ ஃபிசியோதெரப்பியில் வந்து அடல்ட் ஃபிசியோதெரப்பி, சைல்டு ஃபிசியோதெரப்பின்னு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? இல்லை அதற்காக படிக்கும் பொழுதே சைல்டு ஃபிசியோதெரப்பிக்கு நம்ம தனியாக ஏதாவது கோர்ஸ் படிக்கணுமா? இல்லை நீங்கள் பொதுவாக படிக்கிறதே வந்து அதுக்கும் அப்ளிகபிள் ஆகும்? இல்லை, ஃபிசியோதெரப்பின்னு பார்த்தீங்கன்னா அது 4 வருஷம் கோர்ஸ். 4 வருஷம் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் 6 மாதம் இன்டர்ன்ஷிப் இருக்கும். இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் பேச்சுலர்ஸ் டிகிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி செலக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபெடிக் ஃபிசியோதெரப்பி, நியூரோலஜிக்கல் ஃபிசியோதெரப்பி, கைனகாலஜி ஃபிசியோதெரப்பி, ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி அண்ட் பீடியாட்ரிக். நீங்கள் கேட்ட மாதிரி குழந்தைகளுக்கான பீடியாட்ரிக் ஃபிசியோதெரப்பி. ஸோ இது மாதிரி ஸ்பெஷாலிட்டி பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா 2 இயர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே சார். இப்போ குழந்தைகளுக்கு உங்ககிட்ட சில குழந்தைகள் வந்திருப்பாங்களே, ஸோ குழந்தைகள் எப்படி கோஆப்ரேட் பண்ணுவாங்களா? அவங்க வந்து ஒரு இடத்துல படுத்து அவங்களுக்கான ஃபிசியோதெரப்பிக்கெலாம் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுற மாதிரியான இருப்பாங்களா, இல்லை அடம் பிடிக்கிறது அது மாதிரிலாம்? கண்டிப்பாக அடம் பிடிப்பாங்க. குழந்தைகள்னு பார்த்தோம் பெயின் மேனேஜ்மெண்ட்டில் வர மாட்டாங்க. ஸோ மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள், செரிப்ரல் பால்சின்னு சொல்கிற, டவுன் சிண்ட்ரோம் சொல்கிற குழந்தைகள் வருவாங்க. அவங்களுக்கு டிஃபார்மிட்டிஸ் இருக்கும். டிஃபார்மிட்டிஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கை கால் ஒழுங்காக வளராமல் ரொம்ப ஒரு ஸ்டிஃபான, செரிப்ரல் பால்சின்னு பார்த்தீங்கன்னா கை கால்கள் வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கும். ஸோ அந்த இறுக்கத்தெல்லாம் குறைச்சாதான் குழந்தை ஒழுங்காக வளர முடியும். ஸோ இதுக்கு அது கண்டிப்பாக குழந்தைகள் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அழுக செய்வாங்க, நிறைய அழுவாங்க. பட் நம்ம அதுக்கான தெரப்பி கொடுக்கும்போது குழந்தை வளரும் போது அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஓகே சார். அடுத்த நேர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். எஸ் சார், லைனில் இருக்கீங்க, சொல்லுங்கள். அதாவது டாக்டர்கிட்ட பேசணும். சொல்லுங்கள். டாக்டருக்கு வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் உடம்பு பயங்கரமாக வலிக்குது. என்ன காரணம் சார்? எதனால் அந்த வலி வருது? படுத்து தூங்குனா விடுங்கி ஏந்திரிக்க முடியல, அந்த மாதிரி வலிக்குது. என்ன வேலை செய்கிறீங்க சார்? நான் கார்பெண்டர் ஒர்க் பண்ணுறேன் சார். கார்பெண்டர் ஒர்க் பண்ணுறீங்க? கட்சி வேலை. ஆமாம். ஓகே ஓகே. எவ்வளோ வருஷமாக அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? அது 10 வயசுலேருந்து பண்ணுறேன் சார். ஓகே. ஸோ எக்ஸசைஸ்னு எதனா பண்ணுறீங்களா சார்? நடக்கிறதா இருக்கட்டும். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நேரமே இல்லையா சார்? எங்கே சார் காலையில் வந்தோம்னாக்கா நைட்டுக்கு தான் போக முடியுது. ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தரலாம். ஸ்விம்மிங் தெரியுமா சார் உங்களுக்கு? என்ன சார்? நீச்சல் தெரியுமா? நீச்சல் பயிற்சி தெரியுமா? தெரியுமே. வாரத்துக்கு ஒரு நாள் நீச்சல் போங்க சார். அந்த உடம்பு வலி எல்லாமே குறைஞ்சிடும்.
நல்லது சார். நான் வேற ஏதாவது ஐடியா இருக்கா சார்? வேற ஒண்ணுமே இல்லை சார். நீங்க நீச்சல் போங்க, அதை விட ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ் ஒன்றும் கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் ஸ்விம் பண்ணுங்க. எங்க போய் நீந்தறதுக்கு இடமே கிடையாது. எங்கேயாவது பக்கத்துல ஸ்விம்மிங் பூல் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்க சார். கண்டிப்பா ஒரு அரை மணி நேரம் ஸ்விம் பண்ணும்போது நல்லா இருக்கும். சார் ராமாபுரத்துல. ஓகே சார், உங்களுடைய கேள்விக்கான ஒரு சொல்யூஷன் தான் கொடுக்க முடியும். அதுக்காக உங்களுக்கு கூட்டிட்டு போய் நீச்சல் அடிக்க சொல்லிலாம் கொடுக்க முடியாதுல்ல. வேற ஏதாவது கண்டிப்பா கண்டிப்பா. மருந்து சோ கண்டிப்பா உங்க கிட்டத்துல உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவரையோ இல்ல பிசியோதெரபிஸ்டையோ பாருங்க சார், உங்களுக்கான நல்லது ஆல்டர்னேட்டிவ். நல்லது. தேங்க்யூ ஓகே சார். இப்போ இங்கே ஃபிசியோதெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வச்சு நம்ம ஒரு சில எக்ஸசைசஸ், ஒரு மாடியூல் இதெல்லாம் வச்சு செய்கிறோம். ஸோ ஒருவேளை அது சரி வரலை, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு முயற்சி வந்து கொஞ்சம் பக்கபலமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் அடுத்தது என்ன ஆப்ஷன்? அடுத்தது நாங்கள் ஆர்த்தோபெடிஷனுக்கு சஜஸ்ட் பண்ணிடுவோம். லைக் ஒரு மூட்டு வலியா எலும்பு சம்மந்தப்பட்டதாக இருந்தால் ஆர்த்தோபெடிஷன் அனுப்பிடுவோம். இல்லை நரம்பு சம்மந்தப்பட்டதாக இருந்தால் நியூரோலஜிஸ்ட்க்கு நாங்கள் ரெஃபர் பண்ணிடுவோம். ஓகே சார். அடுத்த நேயர்களே வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். திருவண்ணாமலை மாவட்டம் தேவசூர் மடம்புரம் மாஜோ கந்தசாமி. சொல்லுங்க சார். டாக்டர் பேசுகிறேன். சொல்லுங்க சார். டாக்டர் எனக்கு ஸ்ட்ரோக் அட்டாகே 3 வருஷம் ஆகுதுங்க. ஓகே. மூளை ரத்த கசிவு. ஓகே சார், சொல்லுங்க சார். பட் ஆனால் நடக்க முடியல, மெதுவாக தான் சும்மா எழுந்து ஒரு 10 அடி போயிட்டு சேரில் உட்காந்து ஒரு 1 மணி நேரம் உட்காருவேன், உள்ளே போய் குளிப்போம், அவ்வளோதான் வேலை முடியும். ஓகே. ஸ்ட்ரோக் வந்து 3 வருஷம் ஆகுது. அதுக்கான வைத்தியம் எடுத்தீங்களா சார்? ட்ரீட்மெண்ட் மாத்திரை சாப்பிடுங்கிறேன், டேப்லெட் சாப்பிடுங்கிறேன். மாத்திரை ஓகே. ஃபிசியோதெரப்பி பண்ணிட்டு இருக்கீங்களா? விஷயம் முதல்ல எடுத்துங்க. இப்போ நான் கிராமத்தில் இருந்தாலும் யாரும் இங்கே வர மாட்டாங்க, எடுத்து வர மாட்டாங்க, யாரும் வர மாட்டாங்க. ஓகே. பக்கத்தில் உங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகலாமே சார். பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் அட்லீஸ்ட். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லைங்க, எப்போ வராங்க வந்து எம்டிஎம் இந்த மக்களை தேடி மருத்துவர் வந்து பார்க்குறாரு, சும்மா இது பண்ணிட்டு போறாருங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை சார், மாதத்துக்கு ஒரு நாள் கூட உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்துட்டு அவங்க கிட்ட எக்ஸசைஸ் கேட்டுட்டு வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணலாம். அது நான் பண்ணிக்கிறேன். நான் தானே பண்ணிக்கிறேன். தானே வந்து கை மடக்கிறது, காலம் மடக்கிறது, அப்புறம் இடுப்பு குத்தலாம் பண்ணிக்கிறேங்க. ஸோ அந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒரு மாதமும் போயிட்டு உங்கள் டாக்டரை பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு நான் இது பண்ணிட்டு இருக்கேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்ன்றதை நீங்கள் பண்ணலாம் சார். ஸோ ஃபிசியோதெரப்பி பண்ணும்போது தான் நீங்கள் நார்மலாக ரெகுலராக எழுந்துச்சு நடக்க முடியும். சரிங்களா? ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இயன்முறை மருத்துவம் குறித்து பிசியோதெரபிஸ்ட் நந்தகுமார் அவர்களோட பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் கால் பண்ணி தீர்த்துக்கலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 24991014, அதாவது 24991104 மற்றும் 29860038 என்ற எண்களுக்கு கால் பண்ணுங்க. நிகழ்ச்சி நடத்த நேயர்கள் வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கங்க, நான் மின்ட்ல இருந்து ராஜா பேசுறேன். சொல்லுங்க சார். நண்பர் ஒருத்தர் டெய்லர் கடை வச்சிருக்காரு. அவர் இங்க இருந்து பாரிஸ்ல இருந்து கோயம்பேடு வர வர்றாரு. ஓகே. அவர் கால் எல்லாம் வீங்கி இருக்கு, முதுகெல்லாம் வலின்றாருங்க. ஓகே சார். அதுக்கு ஏதாவது வைத்தியம்? சார் வணக்கம் சார். கால் வீங்கி இருக்குன்னா எவ்வளோ நாளாக அந்த வீக்கம் இருக்கு? ஒரு 1 இயரா இருக்கும். 1 இயராக வீக்கம் இருக்குன்றது, கால் வீக்கம்ன்றதுக்கு பார்த்தீங்கன்னா 2-3 கண்டிஷன்ஸ் இருக்குது. சுகர்னால அப்படி இருக்கலாம், இல்லை கிட்னி ஃபங்க்ஷன்ஸ்னால கூட அது மாதிரி இருக்கலாம். நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டரை போய் கண்டிப்பாக பார்க்கணும் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்த நேயர்களே வணக்கம். வணக்கம். ஹலோ. எஸ் சார், சொல்லுங்க. மேடம் டாக்டர் கிட்ட பேசுறாங்களா? சொல்லுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார், குட் ஆஃப்டர்நூன். எனக்கு வந்து மொபைல் யூசேஜ்னால ரைட் ஹேண்ட் தம்ப் ரொம்ப அதை ஸ்க்ரால் பண்றதுனால வலி வந்துச்சு. அதுக்கு என்ன எக்ஸசைஸ் மாதிரி பண்ணலாம் சார்? மொபைல் யூசேஜ் இப்போ நார்மலாவே நிறைய பேர் ஸ்க்ரால் பண்ணினே இருக்காங்க, they are using the thumb only. ஓகே. அதுக்கு எப்படி சார் பண்ணலாம்? ஸோ அந்த கண்டிஷனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டீக்வரன்ஸ் தம்னு சொல்லுவோம். அது அதிகமான நம்ம கட்ட விரல்களை யூஸ் பண்ணுறதுனால அந்த தசைகளில் ஒரு பிரச்சனை வந்து அந்த வலி வரும். நீங்கள் ஐஸ் வைங்க சார். எவ்ரி 2 வலி எப்பப்பெல்லாம் அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் ஐஸ் வைக்கும் போது அந்த வலி கண்டிப்பாக குறையும். ஓகே. ஒரு அந்த ஸ்மைலி பால் இருக்கு இல்லையா, ஸ்மைலி பால் வச்சு உங்கள் கட்ட விரலால் அழுத்தி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அந்த வலி கண்டிப்பாக குறையும். ஸ்மைலி பால் யூஸ் பண்ணலாம். ஸ்மைலி பால் நீங்கள் கட்ட விரல்னால ப்ரெஸ் பண்ணி அது ஒரு 20 ரெப்பிடேஷன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எவ்ரி 1 hour பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக வலி குறையும். ஷூர் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆனா ஃபோன் யூஸ் பண்றதை குறைச்சாலே அந்த வலி தானா குறையும். அது குறைக்க முடியாது அவங்களால. ஓகே. நெக்ஸ்ட் நேயர். ஹலோ வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ. ஹலோ, டெல்லி பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். மயிலாப்பூர்ல இருந்து. அதாவது டாக்டர் பேசணும். வணக்கம், சொல்லுங்க சார். அக்கு பஞ்சரும் நம்ம பிசியோதெரப்பியும் ஒண்ணா சார்? இல்ல கண்டிப்பா இல்ல சார். அக்குபஞ்சர் வேற, பிசியோதெரப்பி வேற. அதாவது
இப்போ இந்த முட்டி இருக்குல்ல சார், சொல்லுங்க சார். முட்டி வீங்கி இருக்கு. ஓகே. அதுக்கு எது செஞ்சா நல்லது சார்? அது ஸோ முட்டி வீங்கி இருக்குன்னா எதனால வீங்கி இருக்கு? கீழே விழுந்தீங்களா? அதாவது இல்ல ரீசெண்ட் உடம்பு கொஞ்சம் வெயிட் போட்டுச்சு சார், வேற ஒண்ணும் இல்ல. போட்டுடுச்சு. ஓகே. அந்த ஒபேசிட்டினால கூட அந்த முட்டி வலி வரும். அது எதனாலன்னு உங்க பக்கத்துல இருக்க டாக்டரை பார்த்துட்டு அதுக்கான உடற்பயிற்சியை பண்ண ஆரம்பிங்க. அந்த உடம்பை குறைச்சாலே அந்த முட்டி வலியை குறைக்கலாம். சார் நன்றி சார். நன்றி தேங்க்யூ சார். சார், தேங்க்யூ. அடுத்த நேர்களை வணக்கம். வணக்கம். கேக்குதுங்களா? எஸ், நான் ஒரு ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்களா? ஹலோ, சொல்லுங்க. இது கேக்குதுங்களா? ஓகே. எஸ், தொடர்ந்து நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, கால் பண்ணும்பொழுது நீங்கள் சரியான நெட்வொர்க் கவரேஜ் இருக்கக்கூடிய ஏரியாலையும் உங்களுடைய ரேடியோ வால்யூம் குறைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம பேசுறது உங்களுக்கு தெளிவாக கேட்கும், நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் சரியான பதில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ சாதாரணமாகவே வந்து குழந்தைங்க விளையாடும் போது கீழே விழுந்துடுறாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல அடிபட்டுறது, வீக்கம் வந்துடுது, இந்த மாதிரி இருக்கிறப்ப வீட்டில் திடீர் அப்படி டக்குன்னு எடுத்து ஐஸ் பேக் எடுத்து வச்சுருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரியான காயங்களுக்கெல்லாம் ஐஸ் பேக் வைக்கலாம், இல்லை எந்த மாதிரியான காயங்களுக்கெல்லாம் வந்து ஹாட் பேக் வைக்கலாம்? ரொம்ப நல்ல டவுட் இது. மக்களுக்கு இருக்க பெரிய டவுட் என்னன்னா, எதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம தப்பான ஒரு வீட்டு வைத்தியம் பண்ணிட்டு அது வலியா பெருசாக்கிட்டு வராங்க. ஸோ ஒரு எதுக்காக குளிர் இது வைக்கணும், கோல்ட் பேக் வைக்கணும், எதுக்காக ஹாட் பேக் வைக்கணும்னா, ஸோ கீழே இடிச்சிடுறோம், லைக் நடந்து போகும்போது இடிச்சிடுறோம், கீழே விழுந்துடுறோம்ன்ற அந்த மாதிரி ஒரு உடனடியாக நடக்கிற பிரச்சனைக்கு ஐஸ் பேக்ஸ் வைக்கணும், வீக்கம் வராமல் தடுக்கிறதுக்காக. ஸோ ரொம்ப நாளாக இருக்குது, எனக்கு ஒரு மூட்டு வலி ரொம்ப நாளாக இருக்குது, ஒரு முதுகு வலி ரொம்ப நாளாக இருக்குது, எனக்கு ஸ்டிஃப்னஸாக இருக்குது, அந்த ஸ்டிஃப்னஸ்னால அந்த வலி தெரியுதுன்ற பட்சத்தில் ஹாட் பேக்ஸ் வைக்கணும். எதுவுமே பார்த்தீங்கன்னா நாட் மோர் தென் 10-15 மினிட்ஸ். ஸோ வச்சு விட்டுடுவாங்க, நைட் ஃபுல்லாக சில பேர் ஹாட் பேக்ஸ் வச்சுட்டே தூங்கிடுவாங்க. அது பண்ணக்கூடாது. ஸோ எதுவாக இருந்தாலும் 10 to 15 மினிட்ஸ் டியூரேஷனில் மட்டும்தான் வைக்கணும். ஸோ கீழே விழுறோம்னா இடிச்சுக்கிறோம், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு கோல்ட் பேக், டைட்னஸ்க்கு ஹாட் பேக் வைக்கலாம். ஸோ அடுத்த நேயர்கிட்டே பேசிடலாம். ஹலோ, வணக்கம். 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 ஹலோ, சொல்லுங்கப்பா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க வந்து செட்டப்பாக்கிலேருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. சரியாத்தா, ஒன்றும் இல்லை, இது நரம்பு காலில் சுற்றி இருந்தாலும் இதே மாதிரி அக்குபஞ்சர் பண்ணலாம், இது ஃபிசியோதெரபி பண்ணலாமா? ஃபிசியோதெரப்பி எதனால நரம்பை சுற்றி இருக்குன்றது உங்கள் டாக்டரை செக் பண்ணணும். அது வெரிகோஸ் வெயின்ஸாக இருக்கான்றது நீங்கள் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட ஆகணும் மேடம். ஓகேங்க. ஸோ வெரிகோஸ் வெயினாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எதுவும் எக்ஸசைஸ் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் டாக்டரை பார்க்கணும், அது எதனால அந்த நரம்பு சுற்றி இருக்குன்ற செக் பண்ணிடுங்க. ஓகே, நன்றி மேடம். தேங்க்யூ சார். அடுத்த நேயர், வணக்கம். ஹலோ, வணக்கம். மேடம் சொல்லுங்க சார். சோத்துக்கை வந்து தட்சிணாமூர்த்தி நியர் கல்பாகம், சோத்துக்கை வந்து 5 நாளா வலி அடிச்சுன்னு இருக்கு. ஷோல்டர்ல இருந்து கை மணி கட்டு வரைக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ என்ன வேலை செய்கிறீங்க சார் நீங்கள்? நான் எனக்கு 69 வயசு, அது வேலை எதுவும் இல்லை, வீட்டில் தான் இருக்கீங்க. சுகர் இருக்குங்களா சார் உங்களுக்கு? சுகர் இருக்கு. ஓகே. சுகர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரோஷன் ஷோல்டர்னு ஒரு கண்டிஷன் வரும். அது நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டை வேலை செய்கிற விடாமல் தடுத்து ரத்த ஓட்டத்தை குறைச்சிடும். நீங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து ஃப்ரோஷன் ஷோல்டர் வந்திருக்குன்னா அதுக்கான நீங்கள் வைத்தியம் எடுத்தாகணும் சார். இல்லைன்னா நாட்பட போக போக உங்களுக்கு நரம்பு அழுத்தம் வந்து கை ஃபுல்லாக மறுத்து போகிற மாதிரி வந்துடும். அதுக்கு முன்னாடி நீ உங்களோட ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அந்த வலியை சரி பண்ணிக்கோங்க. சரி, தேங்க்யூ சார். சார், நீங்கள் தொடர்ந்து இப்போ நிறைய விதமான கேள்விகள் நம்மக்கிட்ட வந்துட்டே இருக்குது. அஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட்டாக நீங்களும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் ஏதாவது மறக்க முடியாத ரேர் கேசஸ், ஸோ அது உங்களுக்கே வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த மாதிரியான சில விஷயங்கள் இல்லை அனுபவங்கள் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இப்போ நவடேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 100 பேஷண்ட் இருக்காங்கன்னா அதில் 20 பேஷண்ட் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இப்போது முன்னாடிலாம் வயசானால் தான் ஸ்ட்ரோக் வரும்னு இருக்கும், ஒரு 50 வயசுக்கு மேலே தான் பக்கவாதம் வரும்ன்றது இருக்கும். இப்போ அப்படிலாம் கிடையாது, 20 வயசுலேயுமே ஸ்ட்ரோக் வருது. ஸோ அது மாதிரி பார்த்ததில் ஒரு 20 இயர்ஸ் மேல் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் பார்த்து அந்த பேஷண்ட்டை ஒரு 6 மந்த் நம்ம போராடி டோட்டல் பேரலைசிஸ், லெஃப்ட் சைட் ஆஃப் த அப்பர் லிம் அண்ட் கையும் காலுமே வேலை செய்யாமல் போயிடுது. ஸோ சின்ன பையன், காலேஜ் படிக்கிற பையன், அவனை ரெக்கவர் பண்ணி அவங்கள சரி பண்ணி அவங்க நார்மல் திருப்பியும் காலேஜ் போக வச்சது மறக்க முடியாது என்னோட. சூப்பர். ஸோ அடுத்த நேயர்கள், வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், டாக்டர்கிட்ட பேசலாமா? வணக்கம், சொல்லுங்க மேடம். இல்லை, ஒரு 30 இயர்ஸ் பிஃபோர் எனக்கு வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு சார். புத்தூருக்கு போய் கட்டிருந்தேன். எந்த ஜாயிண்ட் ஃப்ராக்சர் ஆச்சு மேடம்? எந்த போன்? கால் பாதத்துல. ஓகே. ஆமா, பாதத்துல அங்க போய் 2 கட்டியிருந்தேன். பட் ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லாஸ் எல்லாம் இருந்தாங்க, வீடு பெருசு, எல்லாம் வேலை பண்ணிட்டேன். பட் அந்த பெயின்ல தான்
இப்ப என்னடனா அந்த பாதம் வந்துட்டு நான் அப்படியே சில சமயம் படுத்துனுட்டு திடீர்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், பால்கார வர அப்படி எழுந்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வேற இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது எனக்கு அந்த கொஞ்சம் இது வரத்துக்கே. நான் பிசியோதெரப்பி எல்லாம் அப்பப்போ எடுத்துட்டு இருக்கேன். நான் இருக்கிறது வாலாஜாலா, என் பேர் காஞ்சனா சார். ஓகே. ஸோ காலில் பிளேட் ஏதாவது வச்சிருக்காங்களா மேடம்? இல்ல நத்திங். எதுவுமே கிடையாது, ஆப்ரேஷன் பண்ணல நீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்க டாக்டரை போய் செக் பண்ணீங்களா? ஆர்த்தோபெடிஷனை பார்த்தீங்களா? ஆர்த்தோகிட்ட பார்த்தாச்சு, பிசியோதெரப்பி அப்பப்போ எடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸசைஸ் மட்டும் ரெகுலராக பண்ணுங்க. நீங்க சொல்ற வலிக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் சோக்கிங் பண்ணுங்க. ஒரு விதவிதான தண்ணியில உங்க காலை வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் பண்ணுங்க. டெய்லி நைட் நானே ஒரு பக்கெட் 2 or 3 லிட்டர்ஸ் நல்லா கொஞ்சம் வாமுக்கு மேல கொஞ்சம் சூடு தண்ணியில ஒரு புடி கல் உப்பு போட்டு பாதத்தை 2 பாத்திரத்தை டிப் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. ஒரு நாளைக்கு 2 முறை ட்ரை பண்ணி பாருங்க. காலையிலயும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணுங்க. அந்த வலி அந்த இருக்கறதுனால நீங்க அந்த வலி வரும்னு நினைக்கிறேன். அது சரியாயிடும் கண்டிப்பா. ஓகே மேடம், தேங்க் யூ. ஒரு ஸ்மால் டவுட், பாதத்துல போன் வளருதான், அதுக்கு என்ன பண்றது? எஸ், அது கால்கேனியம் ஸ்பர்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க இதுவே பண்ணுங்க, ஹாட் வாட்டர் சோக்கிங் பண்ணுங்க. வலி அதிகமாகிற பட்சத்துல பக்கத்துல இருக்க பிசியோதெரப்பி சென்டர்ல போய் அல்ட்ராசவுண்ட் தெரப்பி எடுங்க. அல்ட்ராசவுண்ட் தெரப்பி அந்த கால்சியம் டெபாசிட்டை கரைக்கிறதுக்கான வேலையை செய்யும். அப்படியே அல்ட்ராசவுண்ட் எடுத்துட்டு இருக்கேன் நான். அப்போ அதான் பிசியோதெரப்பிங்க போயிருக்கு. அது ரெகுலரா எடுங்க. ரெகுலரா எடுக்கும்போது அந்த வலி சரியாயிடும். ரெகுலரானா that means how many days doctor? At least for the 10 days ரெகுலரா எடுக்கிற மாதிரி. 10 days, 1 week எடுத்துட்டு இருக்கேன். அதுதான் நான் 10 நாள் முடிச்சு அந்த கோர்ஸ் முடிச்சிட்டு கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஸோ இப்போது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு 10 நாள் ஒரு கோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிங்களே. ஸோ எந்தெந்த மாதிரியான நோய்களுக்கு எந்தெந்த மாதிரியான எத்தனை நாட்கள் அந்த மாதிரி இந்த கோர்சஸ்ன்னு சொல்லக்கூடியது? ஸோ இந்த அல்ட்ராசவுண்ட் தெரப்பின்றது பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட் கேட்டது காலில் ஒரு எலும்பு வளருதுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா கால்சியம் டெபாசிட் ஆகும். நம்ம குதிகாலில் கால்சியம் டெபாசிட் ஆகிறதுனால தசைகள் அந்த வலி வரும். அந்த வலிக்கு இப்போ நம்ம என்னதான் நம்ம சொல்லி தெரப்பி கொடுத்தாலும் அல்ட்ராசவுண்ட் கொடுத்தாலும் வீட்டுக்கு போய் வேலை செய்யாமல் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அதனால ஒரு 10 days நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். 10 days கொடுக்கும்போது 3 daysல கொடுத்தா நாங்கள் அல்ட்ராசவுண்ட் கொடுத்து அவங்க ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா வலி குறையலாம். ஆனால் அவங்க இது எடுத்துட்டு உடனே போய் வேலை செய்வாங்க, நடக்கிறதா இருக்கும், படியேறதா இருக்கட்டும். ஸோ 10 days நாங்கள் 10 days சொல்கிறதுல 1 weekல வலி சரியாகலாம். ஓகே. எஸ். அடுத்த நேயர்களே வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம், டாக்டர் கிட்ட பேசுறேன் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார், நான் அம்பத்தூர்ல ராமச்சந்திரன், வயசு 76 ஆகுது. ஓகே. எனக்கு வந்து வெளியில எங்கேயும் போகல, வீட்டில் தான் இருக்கிறேன். ஏன்னா அந்த பிபி இருக்குது, அதனால பிபி மாத்திரை போட்டுக்கிறேன். ஓகே சார். கொஞ்சம் நின்று வேலை செஞ்சா பேக்ல பெயின் வருது சார். ஓகே. எப்போதுல இருந்து இருக்கு சார் இந்த வலி? ரொம்ப நாள் இருக்குது சார். எனக்கு நான் முன்னெல்லாம் டெய்லி வெளியில போயிட்டு வருவேன். இப்போ எனக்கு இந்த பிபி ப்ராப்ளம், எழுந்தா அந்த மயக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கேயும் வெளியில போகல, வீட்லயே தான் இருக்கிறேன் நான். ஓகே. ஆனால் அதுனா அப்படி இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷமாவது நடக்கணும். அதான் சார், அது சொல்லுவாங்க. அதான் 30 to 40 மினிட்ஸ் வீட்டில் நடக்கிறேன் நான். வீட்டுக்குள்ள நடக்கிறீங்க, இருந்தாலும் அந்த வலி என்ன பண்ணும்போது வலி இருக்கு சார்? 20 மினிட்ஸ் உட்கார 20 செகண்ட் அப்படி நடந்து வந்து ஃபாலோ பண்றேன். என்ன பண்ணா அந்த வலி வருது? நின்று என்ன வேலை செஞ்சா வருது சார். நின்றுட்டு வேலை செஞ்சா வருது. ஆமா சார். ஓகே. எக்ஸசைஸ் ஏதாவது பண்றீங்களா சார்? எக்ஸசைஸ் நடக்கிறதோட சரி சார். இல்லை சார், கண்டிப்பாக பக்கத்தில் உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து இந்த பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்னு சொல்லி தருவாங்க. உங்களோட முதுகு தண்டை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க. அந்த எக்ஸசைஸ் நீங்கள் கற்றுக்கிட்டு ரெகுலராக பண்ணும்போது வலி குறையும். கொஞ்சம் உங்கள் ஹாட் பேக் ஃபர்மெண்டேஷன் பண்ணுங்கள். சுடு தண்ணி அந்த ஹாட் பேக் இருக்கும் இல்லையா, வலி இருக்க இடம்லாம் வச்சு ஒத்தடம் கொடுங்க ஒரு 10-15 நிமிஷத்துக்கு. வலி கண்டிப்பாக சரியாயிடும். எத்தனை நாள் தரணும் சார்? எத்தனை நாள்னு இல்லை, வலி குறையிற வரைக்கும் தரலாம் சார், 10 to 15 நிமிஷத்துக்கு. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போது எல்லா ஒர்க்குக்குமே வந்து ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க? ஓகே. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வராங்கன்னா மசாஜ் பண்ணுறவங்க தானே அப்படின்னு கேட்பாங்க. அதுவே பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ ஃபிசியோதெரப்பின்னா என்னென்னு புரிய வைக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வர்ற பேஷண்ட்ஸை நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்னால சரியானதுக்கப்புறம் ஓகே அவங்க ஃபிசியோதெரபிஸ்ட் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு வலியை குணப்படுத்துகிறாங்க அப்படின்றது. மற்றபடி மற்ற எந்த எதுவுமே ப்ராப்ளம்ஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி. ஓகே. ஸோ இப்போ ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க சில ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு, இல்லை பெயின்ஃபுல்லாக இருக்குது பாதியிலே விட்டுடணும் அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எப்போ வரும்னா போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேசஸில் வரும். ஒரு ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக மசில்ஸ் வந்து ஸ்டிஃப் ஆகிடும். ஸோ உதாரணத்துக்கு வந்து நம்மளோட ஃபோராமில் ஒரு ஃப்ராக்சர் நடக்குதுன்னா அதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணி அந்த கட்டெல்லாம் பிரித்ததுக்கப்புறம்
அதோட மசில்ஸ் வந்து ஸ்டிஃப் ஆகிடும். அதை நாங்கள் ரீஹபிலிட்டேட் பண்ணும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், லைக் பெயின்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி பட்சத்தில் பேஷண்ட்க்கு நாங்கள் புரிய வைப்போம், வலி இருக்க தான் செய்யும், ஒரு 2-3 நாள் பொறுத்துக்கோங்க, வலி இந்த நாங்கள் இப்போ எக்ஸசைஸ் பண்ணோம்னா 3-4வது நாள் வலி இருக்காதுன்னு சொல்லி புரிய வைப்போம். புரிய வச்சதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ் புரிஞ்சுப்பாங்க. ஓகே, வெரி குட். அடுத்த நேயர்களே வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், சார்கிட்ட பேசுறாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார், என்னோட பேர் ஹரி, நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் எனக்கு இந்த ஸ்பைனல் கார்டில் L4 L5 கொஞ்சம் தேய்மானமா இருக்குங்க சார். ஓகே. அதுக்கு மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க, ஆனால் ஸ்டீராய்டு மாத்திரை என்னால் சாப்பிட்டா அது சரி வரல எனக்கு உடம்புக்கு. இது பிசியோதெரபி மூலியமா சரி பண்ண முடியுமா, இல்லை வலியோட தான் லாஸ்ட்ல இருக்குமா? அப்படி கிடையாது சார். அது வந்து வலி எந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு அந்த தொடையில இருந்து கீழே இறங்குற மாதிரி இருக்குமா அந்த வலி? ஆமா சார், கரெக்ட். நீங்க சொல்ற மாதிரி தான், இடுப்புல இருந்து காலில் அடிப்பாத வரலும் வலிக்குது சார், இறங்குற மாதிரி வலிக்கு. ஓகே, அதுக்கு பக்கத்தில் இருக்க ஃபிசியோதெரப்பி சென்டர் போயிட்டு ட்ராக்ஷன் ஒரு தெரப்பி கொடுப்பாங்க. அது என்னன்னா, உங்களோட L4 L5 சொல்றீங்க, அது நீங்க எக்ஸ்ரே எடுத்து உங்க ஃபிசியோதெரபிஸ்ட்டை காட்டினா பார்ப்பாங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு பேர் சயாட்டிக்கான அந்த கண்டிஷன் பேரு. அந்த ட்ராக்ஷன்றது என்ன பண்ணுன்னா, நரம்பு அழுத்தத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த வலியை குறைக்கிறதுக்கான வேலையை செய்யும். பக்கத்தில் ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் கண்டிப்பா பாருங்க சார். சரிங்க சார், தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்த நேயர்களே வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க மேடம். வணக்கம், சென்னை பூந்தமல்லி கலைசாமி மேடம். சார்ட்ட கொஞ்சம் பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார், ஃப்ரெண்டு கீழே விழுந்து முட்டுக்கு கீழே ரைட் காலில் எலும்புல ஃப்ராக்சர் ஆகி அது மாவு கட்டு போட்டு செட் ஆயிருச்சு. ஓகே சார். இப்போ நல்லா ஆயிடுச்சு. ஆனால் அந்த எலும்பு வந்து வளைவா செட் ஆயிருக்கு, லைட்டா வளைவா. என்னன்னா இப்ப கீழே காலை மடக்கி உட்கார முடியல. அது ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறாரு. அது எப்படின்னு கேட்டு சொல்லு டாக்டர் அப்படின்னு. புத்தூர் கட்டுன்னு பாத்தீங்கன்னா, எப்படி எலும்பு உடஞ்சிருக்கோ அதை ஃபிக்ஸ் பண்ணி அது அப்படியே எலும்பு கூடுறதுக்கான வேலையை தான் செய்யும். சரிங்க. நார்மலாக நம்ம எலும்பில் தானாகவே அது கூடுறதுக்கான சக்தி இருக்குது. அது எப்படி கூடிடுச்சோ அதை திருப்பி சரி பண்ண முடியாது. பட் வலியை குறைக்கிறதுக்கான கொஞ்சம் எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கும் சார். வளைஞ்ச எலும்பை திருப்பி சரி பண்ண முடியாது. அது கீழே நல்லா உட்கார முடியல, அவருக்கு எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ரொம்ப முட்டு மடங்க மாட்டேங்குது. அதுதான், அது இறுக்கம் இருக்கும். அந்த இறுக்கத்துக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்க ஃபிசியோதெரப்பி பாருங்கள். அந்த முட்டியை இறுக்கத்தினை வந்து சரி பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. கொஞ்சம் வைத்தியம் இருக்குது. வேக்ஸ் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. வேக்ஸ் தெரப்பின்றது பார்த்தீங்கன்னா அந்த முட்டில் இருக்க இறுக்கத்தை குறைக்கிறதுக்காக நல்லாவே வேலை செய்யும். பக்கத்தில் இருக்க ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் பாருங்கள் சார். தேங்க்யூ சார். நன்றி. ஸோ இந்த முட்டு வலி, கை கால் வலி இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறமா தான் வரும் அப்படின்றதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மித்தான்லேயே 40-45 வயசு ஆனால் முட்டி கை கால் வலிலாம் வரும்பா அப்படின்னு. ஆனால் இப்போ ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே வந்து இந்த ஸ்டிஃப்னஸ் சொல்கிறது, முட்டி வலி, படி ஏற முடியல, மூச்சு வாங்குது, இந்த மாதிரியான விஷயம்லாம் வராங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறையிறது. இப்போ இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்களோட ரொட்டீன் லைஃப், வீட்டிலேருந்து தூங்கி எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், ஆஃபீஸ் போகிறோம், காலேஜ் போகிறோம், மறுபடியும் வீட்டுக்கு வந்து தூங்குறோம். ஸோ அவங்களோட லைஃப்பில் ஆக்டிவிட்டின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதுதான் மெயின் ரீசன் இந்த மாதிரி இறுக்கம் வர்றதுக்கோ, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதனால இறுக்கமாக இருக்கட்டும், முட்டி வலி வர்றது சீக்கிரமாக வர்றதா இருக்கட்டும். அதுதான் நான் என்ன சொல்லுவேன்னா, அட்லீஸ்ட் தினமும் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு 10 to 15 minutes வாக் பண்ணுங்கள், பிரிஸ்க் வாக் பண்ணுங்கள். வயசானவங்களாக இருக்கட்டும், சின்ன பசங்களாக இருக்கட்டும், ஒரு பிரிஸ்க் வாக்கிங்கோ, ஒரு ஜாகிங்கோ ஒரு 10 to 15 minutesக்காவது பண்ணணும், டைம் இல்லாத பட்சத்தில். இப்படி பண்ணும்போது இதெல்லாம் வராமல் தடுக்க முடியும். ஓகே சார், தேங்க்யூ. நெக்ஸ்ட் நேயர்களே வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். தொடர்ந்து நேயர்கள் கால் பண்ணும்பொழுது உங்களோட ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் பேசுறதும் எங்களுக்கு தெளிவாக கேட்கும். அடுத்த நேயர்களே வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். வேலூர்லேருந்து செல்வ கணேசன் பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க. டாக்டர் கிட்ட பேசுகிறேன். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார், எங்களுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன காலில் அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க சார். ஓகே. அந்த இடத்துல பிளேட் வச்சிருக்காங்க சார். ஓகே சார். அது ஸ்க்ரூ ஒரு 2 ஸ்க்ரூ கழட்டிடுச்சு சார். ஒரு 4 வருஷத்துக்கு முன்ன திருப்பி ஆப்ரேஷன் பண்ணி கழிட்டாங்க சார். ஓகே. அந்த இடத்துல இப்போ திருப்பி 64 வயசு ஆகுது சார் எனக்கு. ஓகே சார். அது கொஞ்சம் நல்லா வடிக்குது சார். அது பிளேட் எடுக்கணுங்களா, அது என்ன பண்ணலாம் சார்? ஸோ இந்த வயசுக்கு அப்புறம் நீங்கள் அவங்க டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் ரெகுலராக போய் பார்த்துட்டு இருக்கீங்களா ஆப்ரேஷனுக்கு அப்புறம்?
அதை பார்த்துட்டு இருக்கேன். அவங்க சப்போர்ட்டா இருக்கட்டும், அப்படியே விட்டுட்டுங்க. நாங்க வயசு ஏஜ் 64 ஆகுது இல்லைங்களா? கண்டிப்பா சார். அது உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கட்டும் விட்டுடுன்றாங்க. ஆனா ரொம்ப தூரம் நடந்தா வலிக்குது சார். உங்க பிசியோதெரபில என்ன சார் பண்ணலாம் அதுக்கு? ஃபிசியோதெரப்பியில் உங்களுக்கு உள்ள ராட் இருக்கிறனால நம்ம எலக்ட்ரோ தெரப்பி கரண்ட்லாம் அந்த மாதிரி வச்சு வலி சரி பண்ண முடியாது. ஸோ எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிசியோதெரபிஸ்ட் நீங்கள் பக்கத்தில் இருக்க ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து கொஞ்சம் எக்ஸசைஸ் கற்றுக்கிட்டு பண்ணுங்க சார், வலி சரியாயிடும். சார் ராடு எடுத்துடலாமா அப்படியே இருக்கலாம்? ராட் எடுக்க வேண்டாம் சார், இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 63 வயசு. ஆமாம், இதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணீங்கன்னா மறுபடியும் நீங்கள் படுத்து திருப்பி பெட் ரிடன்லேருந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி நார்மலாக நீ வெளியில் வர்றது கஷ்டமாக இருக்கும். இருக்கட்டும், அந்த வலியை குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் பண்ணுங்க, ரொம்ப தூரம் நடக்காதீங்க. எலும்பு வந்து ரொம்ப வீக்கா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சார். அதுதான் புரியுது. அந்த வீக்காக இருக்கிறதுக்கு தான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஒரு நல்ல சாஃப்ட் குஷனான ஸ்லிப்பர் யூஸ் பண்ணுங்க, அப்போ வலி வர்றதை கொஞ்சம் குறைக்க முடியும். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்த நேயர்களே வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம், நான் வந்து திருவல்லிக்கேணியிலேருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா. என் பேர் வந்து பத்மாவதி. எனக்கு 62 இயர்ஸ் ஆகுது. சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. என்னன்னா எனக்கு இந்த கால் வலி வந்து முட்டி வலி, இந்த கால் ஃபுல்லாவே எனக்கு வந்து பெயினா இருக்கு. ஓகே. சமீபத்துல வந்து நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது அவங்க வந்து உங்களுக்கு எலும்பெல்லாம் ஃபுல்லா தேஞ்சு போயிருக்கு, ஆஸ்ட்ரோபெரிஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க டாக்டர் வந்துட்டு. நான் தான் இப்போ இது கால்சியம் டேப்லெட் மட்டும் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி ஒன்று போட சொன்னாங்க. ஓகே. அது டெய்லி இப்போ நான் போட்டுட்டு இருக்கேன். 8 யூனிட் உங்களுடைய கேள்வி சொல்லுங்க. அதனால அது போட்டுட்டு இருக்கேன். ஹலோ. எஸ். ஸோ அவங்களுக்கு வந்து வலி இருக்குன்னு சொன்னாங்க, கண்டிப்பாக அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகே, இது அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொன்னாங்க. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா மூட்டு எலும்பு தேய்மானம். ஸோ மூட்டு எலும்பு தேய்மானம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி விமென்ஸ்க்கு 35 வயசுக்கு மேலேயே வந்துடும். ஓகே. ஸோ அப்போ ஸ்டார்ட் ஆகிறது. ஸோ வயசு ஆக ஆக இன்னும் தேய்மானம் அதிகமாகும். இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா 4 விதமாக பிரிக்கலாம். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. இதில் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 மட்டும் ஃபிசியோதெரப்பி மூலயமா மூட்டு எலும்புகளில் தசைகளை ஸ்ட்ரென்த் பண்ணுறது மூலயமா வலியை குறைக்க முடியும். ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4னு போகும்போது கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான். டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம ஆர்த்தோபெடிஷன் சர்ஜன் பண்ணுவாங்க. அதுதான் இருக்கிற ஒன்லி சொல்யூஷன். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வலி சரியாயிடும். ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் நிறைய கேள்விகள், எல்லாத்துக்கும் ரொம்ப கூலாக சில்லாக நிறைய டிப்ஸ் கொடுத்தீங்க, பதில்கள் சொல்லிட்டே இருந்தீங்க. கண்டிப்பாக நம்ம நேர்கள் வந்து பயணிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் டாக்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச். எஸ் நேர்களே, இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இயன்முறை மருத்துவம் குறித்து இயன்முறை மருத்துவர் ஃபிசியோதெரபிஸ்ட் நந்தகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.